सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सिन्धूरारुण विग्रहाम् प्रणयनाम् माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखराम् निजमुखीमाभीरवक्षोरुहाम् पाणिभ्यामलिपूर्णरत्नजगटम् रक्तोत्पलम् बिभ्रतीम् सौम्याम् रत्नघटस्थ रक्तचरणाम् ध्यायेश्वरामम्बिकाम् सचामररमावाणी कव्यदक्षिणसेविता आदिशक्तिरन्मेयात्मा परमा पावनाकृतिः अनेककोटिब्रह्माण्ड जननी दिव्यविग्रहा क्लीङ्कारी केवला गुह्या कैवल्यपददायिनी त्रिपुरा त्रिजगद्वन्द्या त्रिमूर्तिस्थिरशेक्षरे அம்பாளுடைய வாக்தேவர் அருளிய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல ரகசிய நாம ஸ்தோத்திரத்துல இன்னைக்கு நம்ம 618வது நாம பரமா அப்படிங்கிற நாமாவை பார்க்கணும். இதற்கு முன்னால ஆதிசக்தி அமேயாத்மா எனக்குடைய நாமாக்களை பார்த்தோம். அதற்கு முன்னால சதாமர ரமாவணி சவ்யதட்சிண சேவிதா மகாலட்சுமி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் ரெண்டு பக்கத்திலையும் தாமர சேவையை பண்ணிட்டு அம்பாளுக்கு ராஜராஜேஸ்வரிக்கு தொண்டு பண்ணிட்டு போட்டு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தோம். இப்படி முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடியதான வாக்பவ பீஜமும் காமராஜ பீஜமும் ரெண்டு சேர்ந்து மூணாவது கூட்டமா இருக்கக்கூடியதான சக்தி கூட்டத்தோட ஒன்னாக போறதுங்கிறது அர்த்தம். இப்படிப்பட்டதான ஒரு தத்துவத்தை சொன்ன பிறகு அம்பாளுக்கு அடுத்ததாக பரமா அப்படிங்கிற ஒரு நாமாவை இன்னைக்கு பார்க்க போறோம். பரமா அப்படின்னா பரம்பிரம்ம மாதி பரிச்சினத்தீதி பரமா. சுத்த பிரம்மம் வேதாந்தங்கள்ல ஜீவனுடைய ஸ்வரூபமாக சொல்லியிருக்க அப்படிப்பட்டதான ஒரு ஜீவஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய தத்துவத்தை எடுத்து நமக்கு அளவிடப்பட்டு கொடுக்கிற. ஏன்னா அந்த சுத்தமான ஸ்வரூபம் வாக்குக்கு மனசுக்கு எட்டாதது, வாங்மனோ அகோச்சரமாக இருக்க. மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததான அந்த பரம்பொருளை நமக்கு புரியும்படி பண்ற. அது எப்படி அதான் எட்டாதுன்னு சொல்லிவிட்டீங்களா, அது எப்படி புரியும்படி பண்ற அப்படின்னா அதுக்கு சகுணமான ஒரு உபாதியை எடுத்துண்டு முழுமையாக பார்க்க முடியாத போனாலும் வேற இன்னோடு சேர்ந்தும் பொழுது பார்க்கலாம். ராகு கிரகத்தை நீங்க பார்க்க முடியுமோ? முடியாது. கேது கிரகத்தை பார்க்க முடியுமோ? முடியாது. ஆனா உபராக காலத்தில், உபராகம்னு என்ன, எக்லிப்ஸ் அன்னைக்கு கிரகணம் வரும். கிரகணத்தன்னைக்கு சந்திரனை ராகுவோ கேதுவோ மறைக்கிறார். ராகு கிரஸ்திவா கரேந்து சந்திரோ மறைக்கிறார். அவன் மறைக்கும் பொழுது எது மறைக்கிறதோ அது கருப்பா தெரியறதா இல்லையா உங்களுக்கு? சந்திரன் முழுக்க வட்டமா இருந்தார். பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும் சந்திர கிரகணம், அமாவாசை அன்னைக்கு வராது. பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும். பௌர்ணமிக்கு சந்திர கிரகணம் முழுக்க முழு வட்டமா இருந்த கிரகணம் இந்த கிரகணம் ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரனை மறைக்கிறதா இல்லையா? மறைக்கும் பொழுது மறைக்கிறது ராகுவோ கேதுவோ என்று தெரியறதா இல்லையா? கிரகணம் ஆன பிறகு அது தெரியலையே உங்களுக்குன்னு கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? தானா தெரியாது, இன்னொரு பொருளுடைய சம்பந்தம் இருந்தால் தெரியும். அதான் உபாதியோட கூடிய அறியக்கூடியதான தன்மை அப்படிங்கிறது. அதே மாதிரி அம்பாள் என்ன பண்றாளாம், வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான நிர்குணமான நிரவதிகமான ஒரு பிரம்மமானது சாதாரணமாக மனிதர்களால அறிய முடியாது. அதை அறிவிக்க பண்றதுக்காக
அறிவிக்கும்படி சொல்றதுக்காக தான் என்ன பண்ற, ஒரு உபாதிய ஒரு உருவத்தை எடுத்துட்டு இருக்க. இப்படிப்பட்டதான உருவத்தை எடுத்துட்டு அதை அளவிட்டு இந்த வரைக்கும் காட்டுங்க, இப்படி தெரியட்டும் அப்படின்னு தன்னுடைய விசித்திரமான சக்தியோட பண்றதுனால அம்பாளுக்கு பரமானு பேர். பரிச்சினத்தி மாதி, அதை அளவிட்டு இந்த வரைக்கும் தெரியுங்க. அபரிமிதமான ஒரு சக்தியை உங்களால பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. இந்த அளவுக்கு காட்டணும், பிறகு அது தானா தெரியட்டும். நிர்விசேஷம் பரம் பிரம்மா, அதை சாட்சாத்கத்துவம் அனீஸ்வராக, சாட்சாத்காரம் பண்ண முடியாதவர்கள் அவ என்ன பண்றா, அந்த சமயத்துல உபாதியோடு கூடி இருக்கக்கூடியதான பிரம்மத்தை பார்த்து மகிழ்ந்து அனுபவிக்கிறாளாம். அதற்கு பிறகு வசீகிருதே மனசேட்டாம் சகுண பிரம்மசீலன, சகுண பிரம்மத்தினுடைய ஒரு அனுகிரகத்தினால அவளுடைய மனசானது ஒன்றாக இருக்குமேயானால், ஏற்படுமையானால், பிறகு ததேவ சாட்சாத் ஆயுர்பவேத் ரூபம் அபேத உபாதி கல்பனம், எல்லா உபாதியும் நீக்கப்பட்டதான சுத்தமான பிரம்மஸ்வரூபம் அவளுக்கு தானா தெரியும் அப்படின்னு பரமா அப்படிங்கறத சொன்னார். பரஸ்ய சிவஸ்ய மா லட்சுமிர்வா, அடுத்த நாம பரசிவனுடைய ஒரு சக்தி, மான சக்தி, லட்சுமி, லட்சுமினா சக்தி, அனுகிரகம், ஐஸ்வர்யம், மகத்துவம் இவைகள் பரசிவனுடைய சக்தி ஸ்வரூபமா அம்பாளத்தாள். ஆகையால் பரமா யத்வா பரபிரம்மணோ ரூப சதுஷ்டமஸ்தி, அம்பாளுக்கு பரபிரம்மத்துக்கு 4 உருவங்கள் இருக்கு. அந்த 4 உருவங்கள் என்னன்னு, தஸ்மாத் பரமா உத்ருஷ்டா, ஆகையால் தான் அம்பாள் பரமா, அதை விட வசதியானது. எப்படி சதுப்தம் விஷ்ணு புராணே, இது விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்க. பரஸ்ய பிரம்மணோ ரூபம் புருஷ பிரதமம் துஜாஹ யக்தா வியக்தே ததைவான்யே ரூபே காலஸ்ததா பரம் பிரதான புருஷ வியக்த காலானாம் பரமம் ஈதயத் பத்யந்தி சூரிய சுத்தம் தத்விஷ்ணோ பரமம் பதம். இப்படி இந்த தத்விஷ்ணோ பரமம் பதம்னு இருக்கு. இப்படி ஸ்லோகம் எழுதினா இதுக்கு வேத பாதஸ்தவம்னு பேரு. வேதத்துல இருக்கக்கூடியதான ஒரு வாக்கியத்தை அந்த ஸ்லோகத்துல 1/4 ஒரு பாதத்துல எழுதினா வேத பாதஸ்தவம்னு பேரு. ஆச்சாரியால் இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் எழுதிட்டார். அதே போல விஷ்ணு புராணத்துல இருக்கு பரஸ்ய பிரம்மணோ ரூபம், பரமாத்மாவுடைய ரூபங்கள் 4. முதல் ரூபம் என்ன, புருஷா, அக்ஷரம் புருஷா அப்படின்னு சுத்த பிரம்ம தன்னுடைய ஸ்வரூபம். பிரதமம் திஜாக, அது மாயையோட சேரும் பொழுது அதுக்கு அவ்யக்தமாறது. அதே பிரம்மம் மாயையோட சேரும் பொழுது அதுக்கு அவ்யக்தம் ஈஸ்வரம்னு பேர். அங்கிருந்து கொஞ்சம் வெளியில வந்ததுன்னு வச்சுங்களேன், இதுக்கு மகத்தத்துவம்னு சொல்வேன், அல்லது ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்வேன். அதுவும் விஸ்தாரமா ஆயிடுச்சுன்னா அதுக்கு விராட்டுன்னு பேர். பஞ்சீகரணம் பண்ணின பிறகு விராட்டுன்னு பேர். இப்படி சுத்த பிரம்மம்னு ஒண்ணு, அதுல இருந்து வந்ததான ஒரு மாயையோட சேர்ந்தா அதுக்கே ஈஸ்வரன்னு பேரு. அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்த ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு, பிராணம்னு பேரு உபனிஷத்துகள்ல. அதற்கு மேல விராட், இப்படி ஒரு ஸ்வரூபம். அதான் சொல்ற வியக்த அவ்யக்தே ததைவான்யே. அடுத்தது வியக்த அவ்யக்தம். அதுக்கப்புறம் காலே ததா பரம், காலம்ங்கிற ஒரு ஸ்வரூபம் கடைசியில. பிரதான புருஷ வியக்த காலானாம், பிரதான அவ்யக்தம், புருஷ பரமாத்மா, வியக்தம் விராட், காலானாம் பரமம் இயத்து பத்யந்தி சூரிய சுத்தம். இதுதான் சூரிய ஞானிகள் சுத்தமாக நினைக்கிறார்கள். தத்விஷ்ணோ பரமம் பதம், இதுதான் தத்விஷ்ணோ பரமம் பதம்னு சொல்றது. பிரதான புருஷ வியக்த காலாஸ்து பிரவிபாகதா, பிரதானம் புருஷன், அப்படி காலம் இவைகள்லாம் வியக்த காலங்கள், பிரித்து பிரித்து இருக்கிற ரூபங்கள். ஸ்திதி சர்க்க அந்த வியக்தி சத்பாவஹேதவஹ, இதான் உலகத்தினுடைய ஸ்திதி காப்பாத்துற நிலை, சர்க்கம் உண்டு பண்ணக்கூடியதான நிலை, அந்தம் முடிக்கிற நிலை, வியக்தி சத்பாவஹேதவஹ ஜனங்கள்லாம் இருக்கக்கூடியதான நிலை அப்படின்னு பரமா அது வரைக்கும் பார்த்து.
அதற்கு பிறகு பாவன ஆக்கிருதி. அடுத்தது அம்பாளுடைய ஆக்கிருதி உருவம். இந்த உருவமே மனுஷால தூய்மையாக்கிறது. பாவனமான ஒரு ஆக்கிருதியை கொடுக்கிறது பாவனாக்கிருதி. மனுஷர்களுக்கு பாவனமான ஒரு ஆக்கிருதி கொடுக்கணும்னா பாவனை தூய்மையாக்கக்கூடியதான உருவம் அம்பாளுக்கு இருக்கு. உருவத்தை பார்த்தாலே போரும், அம்பாளை தரிசனம் பண்ணினாலே போரும், அம்பாளுடைய விக்கிரகத்தை உங்க மனசுல நினைச்சா போரும். சதுர்புஜே சந்திரகலாவதே குஜோன்னதே குங்குமராகதோனே புன்றேட்டு பாசாங்குஜ புஷ்பபாண ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா அருணாம் கருணா தரங்கிதாட்சிம் திருத பாசாங்குஜ புஷ்பபாண சாபாம் அணிமாதிராவிரதாமயூகைஹி அகமித்யேவ விபாவனே பவானிம் அப்படின்னு அம்பாளுடைய உருவத்தை மனசால நினைச்சா போரும். சிவகாமின்னு சொல்ல போற அவரை சிவனையே நினைத்துக் கொண்டிருக்கார், சிவன் அவளையே நினைத்துக் கொண்டிருக்கார். அதாவது சிவகாமி. சிவகாமின்னு என்ன அர்த்தம்? சிவம் காமயதே சிவகாமி, சிவகா யாம் காமயதே சா சிவகாமி. இப்படி ரெண்டு விதமாகவும் அர்த்தம். அப்படி அந்த ஸ்வரூபம், அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் இருக்கு பத்தில, அத நீங்க மனசால நினைச்சாலே உங்க மனசுல இருக்கக்கூடியதான பாபங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எழுதிவிடும். அதனால பாவனி பாவயித்ரி ஆக்கிருதி சரீரம் ஒண்ணு. அது மட்டும் இல்ல, சரித்திரம். அடுத்தது என்ன? சரித்திரம் அம்பாளுடைய நடத்தை. எப்படி கண்டாசுரனை கொன்னா, சும்பனு சும்பாளை கொன்னா, துர்காதேவியா இருந்தா, காத்தியாயனியா ஆனா, பல உருவங்களை எடுத்துருக்கா. அந்த அம்பாளுக்கு ரத்த தந்திகான்னு பேரு. ஒவ்வொரு சமயம் தீமான்னு ஒரு பேரு. அந்தந்த உருவத்தை எடுத்துன்னா அந்தந்த ஸ்வரூபத்தை, எந்த உருவத்தை நீங்க எடுத்தாலும் சகல மங்களத்தையும் கொடுக்கக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் அம்பாளுக்கு பாவனாக்கிருதி. இது இன்னதுன்னு சொல்ல முடியாதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபமா இருக்கிறதுனால பரமா பாவர் சாரித்திரம் ஒண்ணு. ஞானம் வா. அடுத்தது உயர்ந்ததான ஒரு ஞானம். எந்த ஞானம் மனுஷர்களுக்கு நிஜமாக ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறதோ, உயர்ந்ததான ஒரு நிலையை கொடுக்கிறதோ, பரம பவித்திரமாக இருக்கோ அது. நகி ஞானேன சதுசம் பவித்திரம் இஹ வித்யதே ஸ்வயம் சித்தா காலேனாத்மனி விந்ததி அப்படின்னு ஞானத்தை விட தூய்மையான பொருள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அந்த ஆத்ம ஜானம் இருக்க, வேதாந்தோதித்தமான ஒரு ஞானம், உபனிஷத்தை சொல்லக்கூடியதான அந்த ஞானம் இருக்க, அந்த ஞானத்தை விட உயர்ந்ததான பதார்த்தம், தூய்மையாக்கக்கூடியதான பதார்த்தம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஞான வடிவமா இருக்க அயால் அம்பாளுக்கு பாவனாக்கிருதி. இதத்தான் சொல்லும் பொழுது ததாத்ய ஸ்மிருதி பூதாத்மன தபோ வித்யே புத்தேர் ஞானம் விசோதனம் கஷேத்ரஜ்ஞஸ்ய ஈஸ்வர ஞானாத் விசுத்தி பரமஹாமதா பூதாத்மனா. இந்த ஜீவனுக்கு பஞ்சபூதங்களே ஒரு சரீரமாக உள்ள இந்த ஜீவனுக்கு வித்யே புத்தி, புத்திர் ஞானம், ஞானம். இந்த உபனிஷத்துகள் சொல்லக்கூடியதான ஆத்ம தத்துவ ஞானம், அது விசோதனம், புத்தேர் விசோதனம். இத கேட்க கேட்க உங்க புத்தியில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாபங்கள்லாம் போறோம். தெரியாது, மனசுல எண்ணிக்கை சேர்த்திருக்கோம் பாபம் தெரியாது. கோடி கோடி வருஷங்களாக ஜென்மாக்களாக சேர்த்து வச்சிருக்கோம் பாபத்தை. அந்த பாபத்தை போக்கக்கூடியது எது? இந்த ஞானம் தான். இந்த ஞானமானது என்ன பண்றது? தததிகம உத்தர பூர்வகையோ அஸ்லேஷ விநாசோ. அன்னைக்கு நீங்க எந்த கடமை அறிந்தீங்களோ அந்த கடமே கோடி கோடி ஜென்மாக்கள்ல பண்ணின அத்தான சஞ்சித கர்மாவும் போயிடுதான். தததிகம உத்தர பூர்வாகையோ அஸ்லேஷ விநாசோ. பூர்வாகையோ விநாசா. எத்தனையோ கோடி ஜென்மாக்கள்ல மனசுல சேர்ந்து சேர்ந்து இருந்த பாப்பம் எல்லாம் பார்த்தேடா அழிஞ்சு போயிடும். என்ன பண்ணிட்டு ஞானாக்னி பஸ்மசாத் குருதேர்ச்சுதா. எல்லாத்தையும் பஸ்மவாக்கிட்டு. சரி, ஏதோ ஒரு 40 வயசுல ஞானம் வந்ததுன்னு வச்சுப்போமே. இல்ல இன்னைக்கே உங்களுக்கு ஞானம் வந்துருது, இன்னும் ஒரு 30-40 வருஷம் உயிரோட இருக்க பாரு. அது வரைக்கும் தப்பு பண்ணிதான் என்ன சார் பண்றது? இந்த கங்கையில குளிச்சா எல்லாம் பம்பு போயிடுதுன்னு வெளியில இருந்தா 2 வருஷம் வச்சோம். திரும்பி பாப்போம்.
அப்படி வருமானா இனிமேல நீங்க பண்ணக்கூடியதான பாபம் உங்களை ஒட்டாது, புண்ணியமும் ஒட்டாது பாப்பம் ஒட்டாது, போங்க ஒட்டான். என்ன சுவாமி, உங்க மனசுல அது ஒட்டும் தன்மை போயிடுது. அதனால விவகாரம் என்னாச்சு, எல்லாம் பழைய பாப்பங்கள்லாம் எரிஞ்சு போச்சு. ஞானாக்கு தக்க கர்மாணம், ஞானம் எனக்கூடியதான நெருப்பினால புசுக்கப்பட்டதான கர்மாக்களை உடையவன். கர்மாக்கள் பழைய கர்மாக்கள் போயிடுது. புதுசா இருக்கிற கர்மா அதுல ஒட்டினா ஒட்டது இல்ல, தானா கீழே விழுந்துரு. பிராரப்த கர்மா அங்க இல்ல, அதனால வெளியில வந்துருக்கு. அது எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு அதுவும் போயிடுது. விவகாரம் என்னடா ஆச்சுன்னு, இது மேல அடுத்த ஜென்மா கிடையாது. அடுத்த ஜென்ம கர்மா இருந்தா தானே ஜென்மாவை கொடுக்க முடியும். கர்மா இல்ல, ஜென்மா இல்லைன்னு என்னடா ஒரு துன்பமும் இல்லை. அவ்வளவு நம்ம நினைக்கலாம், அப்படி பிறந்தா நன்னா இருக்கு, இப்படி எப்படி பிறந்தாலும் கட்டம் இருக்கத்தான். ஆனா பிறந்தாலும் கட்டம், பெண்ணா பிறந்தாலும் கட்டம், பணக்காரனா பிறந்தாலும் கட்டம், ஏழையா பிறந்தாலும் கட்டம். சரீரம்னு இருந்தா ஏதாவது வழி வந்துட்டு தான் இருக்கும். என்ன பண்றது? ஆகையால் ஒரு நிலையும் ஒரு துன்பமும் இல்லாத நிலைய, பரமானந்த நிலையை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆகையால் தான் இங்க நான் என்ன சொன்னேன், பவித்ரம் பூதாத்மனோவித்யே புத்தேர் ஞானம் விசோதனம். இந்த ஞானமானது புத்தேர் விசோதனம், புத்தியை அப்படியே சோதிக்கிறது. புத்தியில இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் அந்த பாபங்களையும் அழிச்சு விடுறது. கஷேத்ரஜ்ய ஈஸ்வர ஞானாது. அது என்ன ஞானம் சுவாமி? கஷேத்ரஜ்ய ஈஸ்வர ஞானாது. கஷேத்ரஜனுக்கு ஈஸ்வர ஞானாது. ஈஸ்வர ஞானம் மாயா சம்பந்தமான ஞானம். இது கொடுத்தா என்ன மாய தானா விட்டு போச்சு. ஞாபகம் வச்சுக்கணும். வேதாந்தத்துல சுத்த பிரம்ம ஜானம்னு சொல்றோம், இங்க ஈஸ்வர ஜானம்னு ஏன் சொல்றேன்? உபாசனா பிரகரணம் ஈஸ்வர பர்யந்தம். எப்பொழுது ஈஸ்வர அனுகிரகம் வருதோ அப்பொழுது அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார், அந்த மாயை இவங்கள்ட்ட அழித்து விடுகிறார். எப்படி? தெய்வீ கேஷாகுடமயி மம மாயா துரத்யா மாமே வய பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே. என்ன சார், ஈஸ்வரனை தெரிஞ்சுட்டா மோட்சமான? ஈஸ்வரனை தெரிஞ்சுட்டா ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தினால என்ன பண்ணி விட்டார், மாயை அகற்றி விட்டார். எப்ப மாய போச்சு இனிமேல உங்களுக்கு ஒண்ணு. இது எப்படின்னு கிரமமுக்தி. பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மலோகத்துல இருக்க எல்லா விதமான அந்த ஞானத்தை கொடுத்து எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி மறுபடியும் இவருக்கு மாயா சம்பந்தம் வராத நிலைய போடுறான். அதனால்தான் மாமேவ ஏற்பிரபத்தியந்தே மாயாமே தான் தரந்தே. யாருக்கு மாய போகணும்னு மாய நமஸ்காரம் பண்ணாதியும் என்ன நமஸ்காரம் பண்ணுத, இந்த பாதத்தை பிடிங்கோ அப்படின்னு குறிச்சிட்ட பாதத்தை காமிக்கிற. இந்த பாதத்தை பிடிங்க, இங்கத்தான் விவகாரம் எல்லாம் இருக்கு. இத நீங்க பார்த்தீங்கன்னா, இத சாட்சா்காரம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாத அனுகிரகத்தினால உங்களுக்கு ஞானம் வரும், ஞானத்தினால எல்லாம் போயிடும். அப்படின்னு உயர்ந்ததான தன்னோட ஸ்வரூபத்தை கிராமா ஒரு தேவீம் திருநகரீம் ஆகமவித ஹரே பத்னீம் பத்மாம் ஹரதரீம் அத்ருதனயாம் துரியா காபித்வம் துரதிகம நிச்சயம் மகிமா. துரியா காபித்வம், ஆமா என்னதுன்னு சொல்ல தெரியலையமா உங்களுக்கு? துரியா மாண்டூக்கிய அகாரம் உகாரம் மகாரம் சொல்லி அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கான். அது என்ன? துரியா. நாலாவதுன்னு என்ன? புகையில இல்ல. நாலாவதுன்னு என்ன? அவ ஏதோ கணக்கு பண்ணிட்டு நாலாவதுங்கிற. இங்க நாலாவதுன்னு என்ன அர்த்தம்? ஜாகிரத் ஸ்வப்னம் சுசுப்தி, அதுல இருக்கக்கூடியதான விராட்டு தைஜசம் பிராக்ஞம் அதுக்கு மேல இருக்கிறது. துரியா துரியா காபித்வம் என்னதுன்னு சொல்ல தெரியுமானுக்கு என்ன? அதுக்கு பேர் ஒண்ணும் இல்லையே. துரதிகம நிச்சயம மகிமா. அந்த மகிமையை யாரால அறிய முடியும்? அப்படிப்பட்டதான ஸ்வரூபமா தாங்கள் இருக்கு அப்படின்னு மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி. அங்கதான் ஆன்சர். மகாமாயா இருந்து கொண்டு உலகத்தை ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்பாளை சரணாகதி பண்ணீங்கன்னா சிவனுடைய பாதத்தை காட்டுவா. அதனாலதான் சிவஞான பிரதாயினி. அந்த சிவஞானம் பரம மங்களமான ஒரு ஞானம். ஸ்வஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம். சிவாங்கிற பதத்துக்கு மங்களம்னு அர்த்தமா. சகல கல்யாணம் பாஜனம் எத்திர ஜாயத்தே
புருஷஸ்தமஜம் நித்தியம் ரஜாமி சரணம் ஹரிம். இது கேட்டா போல இருக்குல்ல, தினந்தோறும் சொல்ற ஸ்லோகத்தை. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் நமக்கு அம்பாள் காட்டுகிறாங்கிற ஸ்வரூபத்தினால் அம்பாளுக்கு பாவனாக்கிருதி. அம்பாளுடைய அனுகிரகம் இன்னதுன்னு சொல்ல முடியாது. மனசுக்கு வாக்குக்கும் எட்டாதான ஒரு ஸ்வரூபம். ஆசை கடலில் அகப்பற்று அருளற்ற அந்தகனை பாசத்தில் அல்லற்பட. இந்த ஆசைங்கிற ஒரு கடல் இருக்கு பார்த்தீங்களா, சம்சார சமுத்திரம். எப்ப பார்த்தாலும் ஆசை, அது வேணும் இது வேணும். என்னைக்கு போச்சு ஆசை? சின்ன வயசுல பொம்மை மேல ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆசை போன பிறகு நமக்கு கட்ட மேல ஆசை வந்தது. அதுக்கு மேல போச்சு பெண்ணு மேல ஆசை வந்தது. கல்யாணமும் ஆச்சு, குழந்தை வேறணும்னு ஆசை வந்தது. அதுக்கப்புறம் காசு மேல ஆசை எப்பொழுதும் வந்துட்டே இருக்கு, அது மட்டும் பண்ணல. அதுக்கப்புறம் புகழ் மேல ஆசை வந்தது. கடையில என்னைக்கு போவோம்னா அதுலயும் மரணத்துக்கு மேலயும் ஆசை வந்துட்டு. ஏன்னா உடம்பு அவ்வளவு வியாதி இருக்கு, எல்லா வியாதியும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கு. என்னத்தான் பண்ணுவா பாப்போம். ஆசை இல்லாத நிலை யாருக்காவது இருக்கா? இல்லையே. ஆசை கடலில் அகப்பற்று அருளற்ற அந்த கண் கைப்பாசத்தில். அருள் இல்ல அவருக்கு. யாருக்கு? யமதர்மராஜாவுக்கு. யாரா இருந்தாலும் அந்த சமயத்துல போட்டுருவார், அவ்வளவுதான். மார்க்கண்டேயா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சிவனை பிடிச்சிட்டு சிவனோட இருக்கிறேங்கிறார் அவர். அப்புறம் உத வாங்கிட்டார், அது வேற என்ன பண்றதுன்னு. அதனால அவருக்கு என்ன? அருளற்ற அந்த கண் கை பாசத்தினால் அல்லற்பட்டு இருந்தேனை என் பாதமெனும் வாசக்கமலம். என்னைக்கோ ஒரு குருநாதர் எப்படி கிடைச்சார்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியும், ஒரு ஞாபகமும் இல்ல. எப்படி அவர் மீட் பண்ணினோம் என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் என்ன பண்ணினார்? வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்துக் கொண்ட ஏதோ ஒரு குருபாதுக்கார் ஒரு மந்திரம் சொன்னாராம். தலைமேல் வைத்துக் கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்தை அப்படி இந்த பரமேஸ்வருடைய இடது பாகத்துல இருந்துருச்சு அம்மா. அப்படிப்பட்டதான் நீங்க பண்ண அனுகிரகம் சொல்ல முடியுமா? பரமா பாவனாக்கிருதி. அப்படி அற்புதமாக பாவனாக்கிருதிங்கிறத பார்த்தோம். அடுத்தது அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரக. கோட்டி கோட்டி பிரம்மாண்டங்கள், ஒண்ணு ரெண்டும் கிடையாதுன்னு. ஈட்சண சிருஷ்டியண்ட கோட்டி. திருக்கதியில சொல்லும் பொழுது வெறும் பாத்திரத்தினாலேயே சிருஷ்டியண்ட கோட்டி, கோட்டி கோட்டி சிருஷ்டிகளை பண்ணிட்டே இருக்காமா. அப்படிப்பட்டதா நானாமா. அதே போலயே இந்த பரமா பாவனாக்கிருதின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இதையும் மேல சொல்லும் பொழுது புண்ணிய சிரவண கேத்தனா புண்ணிய கீர்த்தி புண்ணிய லப்யா புண்ணிய கீர்த்தி. அம்பாண்டிய கீர்த்தியே கேட்டாலே புண்ணியமா. அப்படிப்பட்டதா இதே நாமாக்கள 4-5 தடவை வார்த்தைகள் அவளும் சுத்தி சுத்தி பாக்குற. அந்த ஸ்வரூபத்தை எப்படி சொல்றது? இந்த ஜென்மாவில உங்க மனசுல அப்படியே பதியணும் அப்படின்னு விசேஷமாக சொன்ன நாமாக்கள். அடுத்தது அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரகா. இது பார்த்தோம். அடுத்த நாம அப்படி வருது. ஏதன் மத்தியில போன கலையில அப்படின்னு ஒரு 30 நாமாக்கு முன்னால சுமேரு முதல்ல ஆரம்பிச்சு சுமேரு மத்திய சுங்கத்தா ஸ்ரீமன் நகர நாயிகா அப்படிங்கிற நாமாவை பார்த்தோம். அதுக்கு முன்னால திரிகோணாந்தர தீபிகா அப்படிங்கிற ஒரு நாமா பார்த்தோம். இப்படி இந்த 2 நாமாக்கள் நான் முன்னால அதனுடைய அர்த்தங்கள்லாம் பார்த்தாச்சு. ஆனா இங்க ஒரு விசேஷம் இருக்கு. அதுக்குள்ளே மாயா மதுமதி மகி அப்படின்னு இன்னொரு நாமால மதுமதினு பார்த்தோம். இந்த மது வித்யன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மது வித்யங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு வித்யை. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற உபாசனங்கள்ல 3 உபாசனங்கள் அனுஷ்டானத்துல இருக்கு. என்னது? மதுமதி வித்யாங்கிறது ஒரு மது வித்யங்கிறது அனுஷ்டானத்துல இருக்கு. வைஸ்வானர வித்யன்னு ஒண்ணு அனுஷ்டானத்துல இருக்கு. அதே மாதிரியே தஹர வித்யன்னு ஒண்ணு அனுஷ்டானம். இதுல மது வித்யா தஹர வித்யா அம்பாளுடைய வித்யைகள். அம்பாளுடைய வித்யைகள்னா அம்பாளுடைய உபாசனம் ஸ்ரீ வித்யோபாசனம் சொல்றாங்க. இதுதான் இந்த தஹர வித்யா. இந்த தஹர வித்யை சொல்லும் பொழுது நம்ம இதயத்துக்குள்ள நாபியிலிருந்து 12 அங்குலம். இந்த அங்குலம்னு நான் சொன்னேன். ஏன்னா பழைய மாதிரி நீங்க ஸ்கேல் வச்சிருந்த அங்குலத்தை கொடுக்கூடாது. இது 4 வர கட்ட. இப்படி இது மாதிரி 3, இது 4 வரல் 4 அங்குலம். அதனால நாபியில இருந்து ஆரம்பிச்சோம்னா கரெக்டா இங்க இருந்து இதயத்துக்கு நடுவில் வரும்.
மறுபடியும் அங்கிருந்து ஆரம்பிச்சுடையனா இந்த கழுத்து கிட்ட வரும். இப்படி சரியா வரக்கூடிய நடுவுல நீலதோ ஒயத மத்தியஸ்தா திஜுல்லே கேவபாஸ்வரா அப்படின்னு அந்த இதயத்தினுடைய நுனியில அங்கிருந்து விஜுல்லே கேவபாஸ்வரா ஒரு வெளிச்சம் எப்படி இருக்க, ஒரு மெல்லிச தீபகலிக்க மாதிரி இருக்கு. அதனுடைய நுனியில பார்வதி பரமேஸ்வரால் இருக்க. அங்க அப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அங்க எதை சொல்றதோ அதே தான் இங்க சொல்றது. அப்படி கீழே சொல்லிட்டு இருக்க, நீங்க சொன்னா மேல வரும். அப்படியே அந்த மலரும், பாதி மலரும், அதுக்குள்ள இருந்து அந்த ஸ்வரூபம் வரும். அந்த இதயத்துக்கு மேல இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை பார்க்கணும். இவைகள்லாம் அதுக்கப்புறம் குருநாதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுதான் தகரோபா. அந்த தகர வித்யா பிரகாசிக்காங்கிற இடத்துல விஸ்தாரமா அதை அன்னைக்கு பார்த்துக்கிட்டோம். மறுபடியும் அது சொல்ல வேண்டாம். ஒரு 2 கிளாஸ்ல பார்த்தோம் பரிசியா. இது ஒரு உபாசனம், ஸ்ரீ வித்யோபாசனம்னு சொல்லிட்டு ஒரு விதமாக இப்ப இருக்கு. அத தகராகாச ரூபடிங்கிற நாமாவில சொல்லியாச்சு. அதே விதமாக வைஸ்வானர் வித்யான்னு இருக்கு பார்த்தீங்களா, அதான் சூரிய கர்ணாவாசா சிரோத்யோர்த அப்படின்னு ஆரம்பிச்சு விஷ்ணுதாஸ் நாமத்துல அதை படிச்சுட்டு அத விஸ்வரூபாஜாகரணே ஸ்வபந்தி தைஜசாத்மிகா அப்படிங்கிற நாமாவில அதை சொல்லியிருக்கேன். விஸ்வரூப உபாசனம் தான் விஷ்ணு உபாசனா, வைஸ்வானர உபாசனம் இன்னும் பண்ணிட்டுவா இருக்கா. இந்த மாயா மதுமதி மகின்னு மது வித்யா இருக்க பார்த்தா இதையும் இந்த மது வித்யில கொஞ்சம் விசேஷம் என்ன இருக்குன்னா, இந்த மது வித்யை பத்தி சொல்லும் பொழுது எப்படி உபாசனம் பண்ணணும்ங்கறதெல்லாம் அங்க சொல்லி இருக்க. இதுக்கு அட்டெண்டா இத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்க. அது உபனிஷத்துல கிரகிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆச்சாரியால் என்ன பண்ணிருக்கார், இந்த உபனிஷத்துல சொல்லிருக்க கூடியதான அம்சமானது புராணங்களுக்கு விருத்தமா இருக்கு. புராணத்துல சொன்ன மாதிரி இல்லாமல் விருத்தமா இருக்கு. இருந்தாலும் இத சரி பண்ணி இருக்கார் திரவிட சிசு, திரவிடாச்சாரியர் சொல்லிருக்கார். திரவிடாச்சாரியர் யாரு தெரியுமா, திருஞான சம்பந்தர். அவர் சொல்லியிருக்கார். அவர் சொன்னதான ஒரு அம்சத்தை ஆச்சாரியால் எடுத்து சொல்லியிருக்கார். சாந்தோக்கியோபனிடத்துல 3வது அத்தியாயம் 10வது கண்டத்துல அந்த ஒரு ஸ்வரூபம் அன்னைக்கு சொல்ல வேண்டியது. அன்னைக்கு சாதாரணமா சொன்னேன். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே சூரியன் பல திட்டுக்கள்ல தனித்தனியாக வருகிறார், தோடுகிறார்னு சொல்லியிருக்க. அத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, அது எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு அத புரியறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம். குரு அனுகிரகத்தினால புரியட்டும்னு இப்ப பாப்போம். அடுத்ததாக பாருங்க, இந்த மது வித்யை சொல்லும் பொழுது இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் மது வித்யில இப்படி இருக்கு. எப்படி அங்கே புருஷனா சொல்லும் பொழுது சசங்க சக்கரம் சகரீட குண்டலம் சபீதமஸ்தம் சரசீரோஹெட்டடம்னு எப்படி சொல்றீங்களோ, 4 கைகள்லயும் சங்கம் சக்கரம் கதா பத்மம்னு எப்படி சொல்லிட்டு இருக்கீங்களோ, அதே விதமாக இந்த வித்யில பாசம் அங்குஷம் இட்டு கண்டம், அதே போல இட்டு வில்லு பஞ்சபானங்கள் இப்படிப்பட்டதான பானஸ்வரூபமா இருக்கு. இந்த ஸ்வரூபமானது எங்க இருக்கு தெரியுமோ, கானுமண்டல மத்தியஸ்தா பைரவி பகமாரினி அப்படின்னு சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்க. இந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபம் இது யோகிகளுக்கு தான் தெரியும். ஏஷோ அந்தரட்சணி புருஷோ திருஷ்யதே, ஏஷோ அந்தராதித்ய புருஷோ திருஷ்யதே அப்படின்னு அந்தராதித்ய சூரியனுக்கு நடுவுல புருஷோ திருஷ்யதே, ஹிரண்யஸ்வஸ்ரோ ஹிரண்யகேசா ஆப்ரணகாத்தவர்ணா தங்க கலர்ல இருக்கலாம். ஸ்வர்ண காமாட்சின்னு அதே மாதிரி தங்க கலர்ல இருக்கலாம். ஹிரண்யஸ்வஸ்ரோ ஹிரண்யகேசா ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணா தஸ்யேதா கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷிணே தஸ்ய உதிதி நாமா இப்படி எல்லாம் உபனிஷத்தில் சொல்றது இருக்க. இப்ப இந்த ஒரு ஸ்வரூபமானது யோகிகளுக்கு தெரியுது. யோகிகள்னா உபாசகர். தீர்க்கோபாசகாலுக்கு இந்த ஸ்வரூபம் தெரியறதுன்னு தீர்மானம் பண்ணி சொல்லியாச்சு. சூத்திர பாஷ்யங்கள்ல படிச்சிருக்கு. இப்ப அதே ஸ்வரூபத்தை நீங்க எப்படி உபாசனம் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். ஞானிகளுக்கு தெரியறத உபாசனம் பண்ணினீங்கன்னா உங்களை நீங்களும் இந்த ஜன்மாவில பார்க்கலாம் என்கிறது தெரியுது.
இப்ப அந்த ஸ்வரூபத்தை சொல்றதுக்காக இந்த சூரிய பகவானை நம்ம என்ன சொல்றது, அயம் இங்க இருக்கக்கூடியதான சூரியன் அயம் ஆதித்யோ சர்வமதோ அப்படின்னு மேல சொல்லி இருக்க. இப்ப மேல பார்ப்போம் அடுத்து சொல். இப்ப இந்த சூரிய பகவான் இப்படி இருக்காரு. இந்த சூரிய பகவான் இருக்காரு, இவர் எப்படி இருக்கார்? முழுமையாக சிவந்ததான ஒரு வர்ணத்துல இருந்துருக்கார். சூரியன் உதிக்கிற காலத்துல லைட்டா இருக்கார். ஆனா கொஞ்சம் வளர வர அது எல்லோ கலர் ஆறதுக்கு முன்னால இந்த அளவுக்கு சிவப்பு இருக்கு. இவர் அயம் சூர்யா திரஸ்தி ஜௌரேவ திரஸ்தீன வம்சா. இந்த ஆகாசம் இருக்க, இந்த ஆகாசத்துல மேல் லோகம் இருக்க, அந்த மேல் லோகமானது திரஸ்தீன வம்சம். இந்த சூரியன் தான் மதுன்ட்ட. சூரியன் தான் மது. மதுன்னா மதுமதியான அம்பாள் அதுக்குள்ள இருக்கிறதுனால சூரியனுக்கு என்ன பேர் விட்ட? தேன். சூரியன் அதான் மது வித்யான்னு பேர். இந்த மது வித்யா சூரியனுக்கு தேனுன்னு வச்சிருப்பான். இந்த தேனானது எங்க கிடைக்கிறது? தேனடையில கிடைக்கிறது. தேனடையில இந்த வண்டுகள் எல்லாம் அத தேனை கொண்டு வந்து வைக்கிறது. இந்த தேனை கொண்டு வந்து வைக்கிறது பார்த்தா அந்த தேனடை எங்க இருக்கும்னா அந்த மூங்கில் இருக்கு பார்த்தா, மூங்கிலோ ஒரு மரமோ அந்த இடத்துல அங்க அடைய கட்டும் அந்த இதெல்லாம். அதுல இருந்து என்ன பண்ணா அன்னைக்கு அந்தந்த புஷ்பங்கள்ல இருந்து நிறைய தேனை தான பருகி பிறகு அந்த மிச்சத்தை கொண்டு வந்து இங்க வைக்கிறது. அதனாலதான் சுவாமிக்கு நீங்க கொடுக்கற காலத்துல எல்லாத்த விட தேனுக்கு ரொம்ப விசேஷம். தேனை அபிஷேகத்துக்கு விசேஷம். ஏன் தெரியுமோன்னா மற்ற எல்லாம் பாலுன்னா பசுமாட்டுல இருந்து கொஞ்சம் கொண்டு வந்துடுவேன். அதுக்கு திருப்தி ஏற்படல. கண்ணுக்குட்டிக்கு முழுமையாக கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிட்டு வரேன். நீங்க கண்ணுக்குட்டி ஏதோ கொஞ்சம் குடிக்க சொல்றேன். எதுக்குன்னா பால் வரத்துக்காக, அவ்வளவுதான். நீதி பாலை நீங்க எடுத்து திருப்தி ஆன பிறகு வர பொருள் இல்ல அது. ஆனா இந்த தேன் எப்படி தான் நித்திய திருத்தமான பிறகுதான் கொண்டு கொடுக்குறது. வண்டுகள்லாம் என்ன பண்ணும், முதல்ல ஒவ்வொரு புஷ்பமா அதுல பருகி பருகி அது வயர் ரொம்பின பிறகு ஒரு நாளைக்கு நம்மளால சம்பாதிக்க முடியல, என்ன பண்றதுன்னு சேவிங் ஃபார் தி ரெய்னி டேங்கிற பதில அதே மாதிரி கொண்டு வந்து அதை தேனடையில வைக்கிறது. இந்த தேனடையில வைக்கக்கூடியதான தேனானது எப்படி தான் திருப்தி அடைஞ்சு அதற்கு பிறகு கொடுக்கக்கூடியது. ஆகையால் தான் இப்படிப்பட்டதான ஒரு தேனுன்னு நான் எதை சொல்கிறேனோ இது திருப்தியை கொடுக்கக்கூடியதான பதார்த்தம். பகவானுக்கு தேனால் அபிஷேகம் பண்ணேன்னா, அம்பாளுக்கு தேனால் அபிஷேகம் பண்ணேன், பரமேஸ்வரனுக்கு தேனால் அபிஷேகம் பண்ணேன், அடுத்த ஜன்மால நல்ல சங்கீத ஞானம் வரும். வராது போனா உங்க மோட்சம் கிடையாது சொல்லிட்டேன். சங்கீத ஞான விஹீனனுக்கு மோட்சமும் கலதே அப்படின்னு தியாகர் மாட்டேன். என்ன ராகம் தெரியுமோ? தாரமதி. அந்த ராகத்துக்கே பேரு சரியான சாரமான புத்தி உள்ளவன். சங்கீத ஞானத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு, அது வச்சுப்போம். ஆனா ஏன் சொல்லும், சங்கீதம்னா நன்றாக பாடுதல் பாட்டுன்னு அர்த்தம் வேண்டாம், ஒழுங்கா சொல்றது. அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுமோ எந்த விதமாக சொல்லணுமோ குருவிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு, நானே தப்பா சொல்றேன்னா இதை பாருங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு சொல்றது. அதான் சமயக் கீதம் சங்கீதம். அப்படி சரிகம பதிரி வந்தா வரட்டும், எல்லாம் ஜன்மாந்தத்துல சிவார்த்தன பலம். அந்த பரமேஸ்வரனுக்கு அந்த தேனால் அபிஷேகம் பண்ணினா வரக்கூடியதான பலம். அந்த தேனுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு. இந்த தேன் இருக்க பார்த்தா இது என்னது? சூரியன். அந்த தேனடையானது எங்க இருக்கு? அதை கட்டக்கூடியதான கொம்பு எங்க இருக்கு? இந்த ஹரிசர் ஹொரைசர், இந்த ஆகாசம் அங்கிருந்து ஆரம்பிச்சு அதுல இந்த சூரியன் இருக்கிறதுல இதுக்குள்ள தேனடைக்குள்ள நாடிகள்லாம் இருக்கு. நாடிகள்னா நரம்புகள். அந்த நரம்புகள் என்ன? சத்தியம் அறிக்கையேவ நாட்யா. அந்த தேனடிக்குள்ள இருக்கக்கூடியதான கிரணங்கள் இருக்க பத்தில அந்த கிரணங்கள் தான் இங்க நடுவுல இருக்கக்கூடியதான நரம்புகள், பார்ட்டிஷன்ஸ் வச்சுருக்கோம். நரம்புன்னு வேற ஏதோ நினைக்கப்பட்டேன். தேனடைய பார்த்தா தெரியும், நடுவுல பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன சின்ன இடமா இருக்கும். இது என்ன பண்றதுன்னா இந்த கிரணம், இந்த பூச்சிகள் என்ன பண்றது, கொண்டு போய் தன்னுடைய தேனை கொஞ்சம் கொஞ்சமா இங்க வைக்கிறது. அப்ப என்ன ஆகும்? நல்ல பல்கா இருக்கும், ரொம்ப இருக்கும் அந்த தேனடை. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நான் பௌர்ணமி அன்னைக்கோ அமாவாசை அன்னைக்கோ போய் நெருப்பு அதை போய் காமிப்பான். நெருப்பு காமிச்சா என்ன ஆகும்? அத்தனை தேனீக்கெல்லாம் ஓடி போயிடும். நெருப்பு காமிச்சா சும்மா இருக்குமா? அப்ப என்ன பண்ணுவான், அதை தட்டு கீழே எடுத்து அதை என்ன பண்ணுவான், நல்லா புழிஞ்சான்னா அதுல இருந்து எந்த பழம் புழிகிறா போல புழிஞ்சான்னா அதுல நிறைய தேன் வரும்.
சரியான தேன் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஏன் தெரியுமோனா பழமாக எது ஆகிறதோ அதுக்கு முன்னிலை அது. புஷ்பமானது மலர்ந்த பிறகு அப்பொழுது மலர்ந்ததான புஷ்பம் அதுல இருக்கக்கூடியதான மகரந்தமானது தேனாக ஆக்கப்படுகிறது. ஆகையால் என்ன ஆச்சு, இதுதான் பின்னால பழ ரசமாக வரும். நல்லா பழுத்த பிறகு அது ரசமா எடுத்து ஃப்ரூட் ஜூஸ் நீங்க எப்படி சாப்பிடலோ அதே மாதிரி இந்த சுகர் சேர்றதுக்கு முன்னாலேயே சுகர் இருக்கிறவாளும் தேனை சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஆயுர்வேதம். தேனுக்கு தோஷம் இல்லைங்க, நல்ல தேனா இருந்தா. ஆனா இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிற தேன் எல்லாம் என்ன பண்ண வெள்ளப்பாகு, சக்கரை வெள்ளப்பாகு, அது காட்டுற சுகர் எதுக்குன்னு காசுகள் சொன்னாலும் என் மேல பாயப்படாது. அதுவும் சொல்லுங்க விவகாரம் முழுக்க இந்த தேனு பார்த்தால் ஒரு தோஷமும் வராதுன்னு ஆயுர்வேதம் சொல்றது இருக்க. இந்த இடத்துல இந்த சூரியன் இருக்கார் பார்த்தல, இந்த சூரியன் ஒரு காலத்துல எப்படி இருக்காரு, இப்படி சிவந்த கலரா இருக்கார். தத்ருத்ரா உபஜீவந்தி, இங்க வசுக்கள் அஷ்ட வசுக்கள் இதை உபஜீவனம் பண்ற. இந்த சூரியனானவன் சிவப்பு கலரோட இருக்க. எங்க அந்த சூரியனுடைய அந்த கிழக்கு திக்குல இருக்கிற பாகம், இப்படி சூரியனுடைய பாகத்துல கிழக்கு திக்குல இருக்கக்கூடியதான பாகம் இது என்ன பண்றதா, அந்த வண்டுக்கள் அது என்ன பண்றது, ருக்வேத ஏவ புஷ்பம், ருக்வேதத்தில் இருக்கக்கூடியதான கர்மாக்கள் எல்லாம் அக்னிஹோத்திரத்திலிருந்து ஆரம்பிச்ச அத்தனை கர்மாக்களும் அதான் புஷ்பம். அங்க இருக்கக்கூடியதான தேனை இந்த தேனீக்கள் கொண்டு சூரியனுடைய கிழக்கு பகுதியில சிவப்பா இருக்கக்கூடியதான பகுதியில சேர்த்து வைக்கிறதா. ருக்வேதோக்தமான கர்மாக்களை பண்றவாளுக்கு அவளுடைய கர்மாக்கள்லாம் எங்க இருக்குன்னு இந்த சிவப்பா இருக்கக்கூடியதான சூரியனுடைய கிழக்கு பாகத்துல அத்தியந்த சிவப்பா இருக்கக்கூடியதான பகுதியில ருக்வேதோபாசனங்கள் ருக்வேத கர்மாக்கள் இதனுடைய பலம். கர்மா இல்ல, கர்மாவுக்கு என்ன பலமோ அந்த பலம். தங்க சீட்டு கட்டினீங்கன்னா இன்னைக்கே கொடுக்க மாட்டான், ஒரு வருஷம் ஆன பிறகு விலை ஏறுது பிறகு உங்களுக்கு தங்கத்தை கொடுக்கறான். பகவான் என்ன பண்றது தெரியுமா, இன்னைக்கு நீங்க எவ்வளவு கர்மா பண்ணீங்களோ அந்த கர்மாவா பலமாக ஆக்கி அங்க வச்சிருக்க. சூரிய மண்டலத்துல என்ன இருக்க, எல்லோருடைய கர்ம பலன் இருக்கு. ஆகையால் இது என்னன்னா சேஃப்டி டிபாசிட் லாக்கர், சேஃப் டிபாசிட் லாக்கரா இங்க இருக்கு, எல்லா கர்மா பலமும் இங்க இருக்கு. அதே போல அடுத்தது எதிர்வேத கர்மா. இதுல என்ன இருக்குன்னு, இதுல சூரியனுடைய இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியதான சூரிய மண்டலத்தினுடைய அது தெற்கு திக்குல இருக்கு. முன்னால கிழக்குன்னு சொன்னேன், அடுத்தது தெற்கு திக்குல. இங்க எப்படி இருக்குன்னு, சூரியனானவன் பிரைட்டா வெளுப்பு இல்ல, கொஞ்சம் பாதி ஹாஃப் ஒயிட்ங்கிற பார்த்தல அந்த கலர்ல இருக்கான் இங்க. இந்த இடத்துல கீழே சொன்னதெல்லாம் அதே மாதிரிதான். ஆனா என்ன எதிர்வேதோக்தமான கர்மாக்கள், எதிர்வேதத்துல அக்னிஹோத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு சோமயாகம் அப்தோரியாகம் சப்த சம்ஸ்தைகள் அத்தனையும் இருக்கக்கூடியதான எத்தனை கர்மாக்கள் இருக்கோ அத்தனை கர்மாக்களும் எதிர்வேதத்துல உண்டா இருக்கு. பிராமணத்துல அத்தனை கர்மாக்களுடைய பலத்தையும் எதிர்வேத புஷ்பங்கள் கிரணங்கள் எடுத்துன்னு இந்த சூரிய மண்டலத்தினுடைய தெற்கு திக்குல தெற்கு பாகத்துல பாதி வெளுப்பா இருக்கக்கூடியதான பாகத்துல இங்க வச்சிருக்கு. அடுத்ததாக சூரியனுடைய மேற்கு திக்குல இங்க எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் கருப்பா இருக்கு, டார்க் பிளாக் இல்ல. இந்த இடத்துல காமவேதத்தினால சொல்லி இருக்கக்கூடியதான எல்லா விதமான கர்மாக்களுடைய பலமும் இந்த இடத்துல வச்சு சேர்த்திருக்கு. அதேதான் நீதி எல்லாம் சொன்ன சூரியன் இதெல்லாம் விவகாரப்படிதான். காமவேதோக்தமான கர்மாக்கள் எல்லாமே அத பண்ணினதான பலங்கள் எல்லாம் சூரியனிடத்துல மேற்கு பாகத்துல இது மாதிரி ஒரு கலர் இருக்கக்கூடியதான பகுதியில இவைகள்லாம் சேர்த்து வச்சிருக்கு. அது அடுத்தது அதர்வ வேதோக்தமான கர்மாக்கள். இது எப்படி இருக்குன்னா இது இந்த கலர்ல எப்படி இருக்கு, இந்த பிரவுன் கலர்ல இருக்கு, அல்லது கொஞ்சம் டார்க் பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்ததான ஒரு கலர். அப்படி இந்த கலர்ல இருக்கக்கூடியதான பாகம் இது எங்க இருக்கு, முன்னால சொன்னாலையானால் இது வடக்கு பாகத்துல இருக்கு. இது அதர்வ வேதத்துல பண்ணினதான கர்மாக்கள். சாந்திக பௌஷ்டிகமான கர்மாக்கள் என்னென்ன இருக்கோ அத்தனை கர்மாக்கள்னால பண்ணினதான பலங்கள்லாம் சூரியனுடைய இந்த பாகத்துல உத்தர பாகத்துல இருக்கு. இப்படி சூரியனுக்குள்ள 4 பாகம் சொன்னேன்னா
4 பாகத்திலையும் 4 கர்மாக்கள், ருக்வேதோக்தமான கர்மாக்கள், எதிர்வேதோக்தமான கர்மா, சாமவேதோக்தமான கர்மா, அதர்வ. அப்படின்னா ஒரு யாகம் பண்ணணும்னா 4 வேதங்கள் வேணுமே அப்படிங்கல. ஔத்துர்க்கமான கர்மாக்களுடைய பலம் எல்லாம் இங்கே அப்படி தனித்தனியா. எனக்கு சந்தேகமே வரப்படாது நாளைக்கு. அதுக்கு மேல சூரியனுடைய உத்தர மேல இருக்கக்கூடியதான பாகம் இருக்கு பார்த்தா, அந்த பாகத்துல எப்படி இருக்கு? கத்யதா ஜாலகனிவா. சூரியனுக்குள்ள நின்ன உருத்தி பார்த்தீங்களேனால் அந்த உள்ள அப்படி ஏதோ நகர்ந்து போறா போல, அசைஞ்சுட்டு இருக்கா போல இருக்கு. இந்த கர்மாக்கள் தாந்திரிகமான கர்மாக்கள், பௌராணிகமான கர்மாக்கள். சில கர்மாக்கள் வேதத்துல விகிதமா இல்லாத போனாலும் தந்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. புராணத்துல வாமனாவதாரம் வரும் பொழுது கசிப பிரஜாபதியாரவர் அவருடைய ஆசைக்காரிக்கு என்ன பண்ணினாரா, பயோவிரதத்தை உபதேசம் பண்ணினாராம். அந்த பயோவிரதத்தை பண்ணித்தான் அதுக்கப்புறம் பகவான் வாமனர் பிறந்தார் அப்படின்னு விசேஷமாக சொல்லப்படுறது. அது போல கர்மாக்கள் எது வேதத்துல இல்லையோ, தந்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ, புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ, ஸ்ரீமத் பாகவத்தை எடுத்து பார்த்தீங்களேயானால் பல மந்திரங்கள் அதுல சொல்லியிருக்க. விசேஷமாக புரஞ்சனோபாக்கியானங்கள்லாம் சொல்லுவோம், மந்திரங்களே அப்படியே சொல்லிவிட்டார். 5வது ஸ்கந்தம் அதெல்லாம் படிக்கவே மாட்டார், ரொம்ப பேர் சொல்ல மாட்டார். விவகாரம் முழுக்க ஏன்டா ரொம்ப கஷ்டமான பகுதி. வியாக்கரணம் வாக்குவாளுக்கு எங்க பரீட்சைன்னு ஸ்ரீமத் பாகவத்துல பரீட்சை. அதை எடுத்து ஒரு 4 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இரேசேங்கிறான், இரீசாங்கிறான். சாதாரணமாக யாரும் இரிசான்னு பேர் வச்சுக்க மாட்டான். இரீசான்னு என்ன அர்த்தம்? இரின்னு சரஸ்வதி, அவருடைய ஆசைக்காரர் பிரம்மா. இரீசேன்னு சொல்றாரு பிரயோகம், விசேஷமான பிரயோகம். சொல்ல வந்து என்ன, அப்படி சில கர்மாக்கள் அங்கேயும் இருக்கு. அந்த கர்மாக்கள் பண்ணினவாளுடைய பலம் எல்லாம் புண்ணியங்கள்லாம் எங்க இருக்கு சாப்பிட்டு சூரிய மண்டலத்துக்குள்ள மேல் பகுதியில இருக்கு. இப்படி சூரியனுக்கு 5 முகங்கள் 5 விதமாக சொல்லியிருக்கு. இதேதான் ஹிருதயத்துக்குள்ள 4 துவாரபாலக்கள், மேல ஒரு துவாரபாலத்துல துவாரபாலக வித்யான்னு சொல்லியிருக்கு. அது இண்டிவிஜுவல். இப்படி இது சொன்னோமா, இப்படிப்பட்டதான சூரியன் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியதான பாகத்துல வசு ருத்ர ஆதித்யாதகள்லாம் அவள்லாம் கணங்கள்லாம் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க. இப்படி இருக்க. இப்ப என்ன சொன்ன, இந்த சூரியனானவன், இப்ப சூரியனுக்குள்ள என்ன இருக்க, உலகத்துல எத்தனை மனுஷர்கள் என்னென்ன கர்மாக்களை பண்ணினாலோ அத்தனை கர்மாக்களும் சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கு. அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான கர்மாக்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால எல்லோரும் சூரியன் நமஸ்காரம் பண்றாங்க. காசுங்கிறது அங்க நமஸ்காரம். சாதாரண இந்தூர்ல செலவார இந்த காசுக்கே இப்படி என்ன ஆகுமோ என்ன தெரியல, என்னைக்கு என்ன ஆகும் தெரியாது. ரெப்போ ரேட் ஒரு நாளைக்கு ஏத்தறான், கட் பண்றான், 50 பாயிண்ட்ஸ் டவுன்ங்கிறான், 25 பாயிண்ட் ஜாஸ்திங்கிறான். கவர்மெண்ட் குறைங்கிறது, ரிசர்வ் பேங்க் குறைக்க மாட்டேங்கிறது, கண்ட போடுறது, விவகாரம் முழுக்க டெய்லி பேப்பர்ல படிச்சுட்டு இருக்கோம். விவகாரம் என்ன, ரொம்ப பேருக்கு அதுக்கு அர்த்தமே புரியாது. குறைச்சா என்ன ஜாஸ்தி என்ன, என் வண்டி குறையறதுங்க, அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. புரியலன்னு நீங்க கஷ்டப்படணும். இது புரியுது, புரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்சா போறோம், இதெல்லாம் புரிய வேண்டாம், கவலை வேண்டாம். சொல்ல வந்து என்ன, இது மாதிரி விவகாரங்கள் நம்ம ஏதோ பார்த்துட்டு இருக்கோமே, இப்படி இருக்கட்டும். இந்த சூரியன், இப்படிப்பட்டதான ஒரு சூரியன் இருக்காரு, இவர் கிட்ட அத்தனை எத்தனை உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்காளோ அத்தனை பிராணிகள் பண்ணினதான அத்தனை கர்மாக்களும் ஸ்டோர் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு நாய் இருக்கு, ஒரு பன்னி இருக்கு, அது போன ஜென்மம் அது மனுஷனா இருந்திருக்கலாம். அப்ப பண்ணின கர்மாக்கள் அந்த புண்ணியங்கள்ல எங்க இருக்கு, அங்கேதான் இருக்கு, ஞாபகம் வச்சிருக்கோம். அதனால நீங்க பட்டின புண்ணியம் மட்டும் இல்ல, ஏன்னா அது மறுபடியும் மனுஷ ஜென்மாவை எடுக்கலாமே. அப்ப அதனுடைய கர்மா பலம் வேணுமோ, அது எங்க இருக்கு, சேஃப்டியா இருக்கு. அதனால்தான் அந்த சூரியனுக்கு என்ன வச்ச கர்ம சாட்சி ஜெகத்யக்ஷா அப்படிங்கிறது சொல்ற. இந்த சூரியனானவன் நேரு மண்டலத்தை சுத்திட்டு இருக்க. அடுத்தது போடும் இவ பாரு, இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வரணும். சுமேரு மத்திய சுங்கஸ்தாஸ்தி மன்னகர நாயிகான்னு சொன்னேன்னு, அது அந்த இடத்துல இருக்கிறது மேரு. இதோ இங்க இருக்கு பாருங்க, இது மேரு. இந்த மேருங்கிற ஒரு பாகம் இருக்க, இது வந்து எல்லா ஊருக்கும், இது வந்து நம்ம பூமி, இது வந்து இந்திரனுடைய இடம், இது தேவலோகம், இது வந்து யமலோகம், இது வந்து வருணலோகம், இது வந்து சோமலோகம். இப்படி எல்லா லோகங்களும் இருக்கு. இங்க நடுவுல இலாவிரதம்னு ஒரு லோகம் இருக்கு. ஆனா எல்லா லோகங்களுக்கும் கிழக்கு பக்கத்துல இது
வடக்கே போனேலையானால் இந்த வடக்குல இருக்கக்கூடியதெல்லாம் மேரு பர்வதம். மேரு உத்தர தஸ்திதா சர்வேஷாம் லோகானாம், எல்லா லோகங்களுக்கும் மேரு உத்தரத்துலதான் இருக்கு. இப்ப பாருங்க, பூலோகம் இருக்கு, பூலோகத்துக்கு உத்தரமா இருக்கு, இந்திரலோகத்துக்கு உத்தரமா இருக்கு, யமலோகத்துக்கு உத்தரத்துல இருக்கு, அதே போல வருணலோகத்துக்கு உத்தரத்துல இருக்கு. இலாவிரதம்ங்கிறது இங்க இருக்கு, இந்த இலாவிரதத்துக்கு உத்தரதான். சோ எல்லா லோகங்களுக்கும் வடக்குல இருக்கக்கூடியது மேரு. அதான் மேரு பர்வதம்ங்கிறது வடக்குல இருக்கு. சூரிய பகவான் எங்க பண்ணிருக்காரு, இங்க இருந்து இப்படி சுத்திட்டே வர முழுக்க மேருவை சுத்திட்டு இருக்காரு. அவர் எங்க சொல்றார், மேருவை சுத்திட்டு இருக்கார். மேருக்கு பக்கத்துல இவங்கெல்லாம் சேர்த்து சுத்தரம். சோ மேரு பர்வதத்தை சூரியன் சுத்தரத்தினால்தான் இந்த பூமியும் சுத்திட்டு இருக்காரு. பூமி இருக்க, இந்த பூமியும் சுத்திட்டு இருக்காரு. நாம என்ன பண்றோம், சூரியனை பூமி சுத்தறதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சூரியன் பூமியை கான்ஸ்டன்ட் ஆகிட்டு சூரியன் சுத்தர ஆரம்பிச்சோம். இப்ப இந்த சூரியனை சுத்த நம்ம பூமியை கான்ஸ்டன்ட் ஆக்கினதுனால சாதாரணமா சூரியன் பூமி பிரதட்சணமா சுத்தினாலும் சூரியன் இப்படி அப்பிரதட்சணமா சுத்தின்னு இருக்கார். சூரியன் எங்க சொல்றார், அப்பிரதட்சணமா சுத்திருக்கார். அவர் இந்த சூரிய பகவான் இப்ப இந்த பக்கத்துல இருந்துட்டு இருக்கார், இந்த இடத்துல. இங்க இருந்து இப்படி சுத்திட்டு வருவார். ஒரு 3 மாசத்துக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சு கிழக்கா குதிச்சு அஸ்தமிச்சு, உதிச்சு அஸ்தமிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வர. இப்படி உத்தரமா இவர் வரதுனால இங்க ஆரம்பிச்சு ரதசப்தமி இன்னைக்கு இங்க ஆரம்பிக்கிற. ஆக்சுவலா அதுக்கு முன்னாலேயே 14ஆம் தேதி வரும் பொழுது, தமிழ் மாசம் 14ஆம் தேதி வரும் பொழுது, தை மாசம் பிறந்த காலத்திலேயே அவர் உத்தர திக்கா வராருன்னு சொன்னேன். ஆனா இங்க ஸ்டேஷனரியா இருக்கார் அசையாம. ரசப்தமி இன்னைக்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு டிகிரியா வர. இங்க இருந்து ஆரம்பிச்சு தை மாசி பங்குனி இங்க வந்துடுறார். அதுக்கப்புறம் சித்திரை வையாசி ஆனி வரைக்கும், அதுல இருந்து ஆரம்பிச்சு தட்சிணாயனம்னு சவுத் அவுத்தன் இருக்க. இப்படி ஒரு பாகம் உத்தரமாகவும் ஒரு பாகம் தட்சிணமா இருக்கிறதுனால உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லிட்டு இருக்கோம். 6 மாசம் உத்தராயணம், 6 மாசம். இப்ப இந்த சூரியனானவன் எங்க சுத்தின்னு இருக்கார், இந்த மேரு பர்வதத்தோட முழுக்க இதெல்லாம் சுத்தின்னு இருக்கார். ஞாபகம் இது சுத்துறார. சுத்தும் பொழுது எங்க சுத்தினாலும் அவர் எங்க தான் வரார், இங்க உதிச்சு இங்க அஸ்தமிக்கிறார். இது இங்கேயும் ஒரு சூரியன் ஏற்பட்டு பார்த்தா, இங்க உதிச்சு இங்க அஸ்தமிக்கிறார். இப்ப நம்ம பூமண்டலத்தை எடுத்துப்போம். நம்ம எங்க இருக்கோம், இங்க இருக்கோம். இந்த பூமண்டலத்தை எடுத்துட்டோம்னா சூரியன் எங்க இருக்க, இங்க அஸ்தமிக்கிறார். இது கிழக்கு, மேல கிழக்கு, கீழே தெற்கு. இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க பார்த்தாலும் இது வடக்கு, இது தெற்கு சாதாரணமா. இப்ப இந்த சூரிய பகவான் இங்க இருக்க பார்த்தா, இந்த சூரிய பகவானவன் வேண்டாம் வராது. இந்த சூரிய பகவான் இங்க இருக்காரா, இதுதான் பூமி. இந்த பூமியில நீங்க இருக்கல, இந்த பூமியில நீங்க இருக்கும்போது சூரியன் எங்க உதிக்கிறார், இங்க அஸ்தமிக்கிறார். இல்லையா, இங்க உதிச்சு இங்க அஸ்தமிக்கிறார். நமக்கு கிழக்குல உதிச்சு கிழக்குல உதிச்சு எங்க மேற்க அர்த்தமிக்கிறோம். கரெக்டா, இது பூமியில இருக்கிற வாழ்க்கை விட இருக்கிறது. இப்ப என்னாச்சு, இந்த பூமியில இருக்கிற வாழ்க்கை எல்லோருக்கும் கிழக்குல உதிச்சு மேற்கல அஸ்தமிக்கிறாரோ இல்லையோ, இது அப்படியே இருக்கட்டும். இந்த சூரியன் இவர் இங்க உதிக்கிற காலத்துல இந்த பூமியில இருக்கிறவங்கள்ட்ட பண்ணியதான கர்மாக்களை எல்லாம் சூரிய பகவானத்துல இருக்குன்னு இப்ப சொன்னேன். இந்த பூமியில இருக்கிறவங்க நீங்க யாராவது கர்மாக்கள்லாம் பண்ணி உபாசனங்கள்லாம் பண்ணி உயர்ந்ததான பலத்தை அனுபவிக்கிற காலத்தில் இங்கிருந்து ஆதித்ய மண்டலத்துக்கு போறேன். ஆதித்ய மண்டலத்துல அது வரைக்கும் காமனா ஒண்ணும் பண்ணாத கர்மாக்கள் நீங்க அங்க போனதுலயே அந்த கர்ம பலங்களை உங்களுக்கு கொடுக்குற. அச்சிராதி மார்க்கத்துல போகும் பொழுது உங்களுக்கு வரக்கூடியதான கர்ம பலங்கள்லாம் அங்கே கொடுக்குற. எத்தனை நாட்கள் இருக்க போறேன், எவ்வளவு நாள் உங்க கர்மாவுடைய பலம் இருக்கோ அத்தனை நாள் கர்மாக்கள். அது வரைக்கும் சூரியன் உங்களுக்கு எங்க உதிக்கிறார், இந்த சூரியன் மேல கிழக்குல உதிச்சு மேற்குல அஸ்தமிக்கிறார். அதான் இங்க இருக்கிறார். இவரே கொஞ்ச நாள் ஆனப்புறம் யமலோகத்துக்கு போனான்னு விட்டுப்போம். இல்ல யமலோகத்துல இருக்கிறவாளுக்கு, இந்த யமலோகத்துல இருக்கவா இங்க இருக்காளோ இல்லையா, இவ எதை பார்த்துட்டு இருக்கா சார், பூமியை பார்த்துட்டு இருக்கா. எல்லா லோகங்களும் பூமியை பார்த்துட்டு இருக்கு. முதல்ல கவனிக்கணும், லோகங்கள் எல்லாமே ஃபேசிங் எர்த் இருக்கா. இப்ப யமலோகத்துல இருக்கிறவா என்ன பண்ணிட்டு இருக்கா, பூமியை பார்த்துட்டு இருக்கா.
பூமியை பார்த்துட்டு இருந்தா இவாளுக்கு ரைட் ஹேண்ட் எங்க இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, இது லெப்ட் ஹேண்ட் இந்த பக்கம் இருக்கு. இவாளுக்கு இங்க இருக்கக்கூடியதான சூரியன் அது அவருக்கு வலது கை பக்கத்துல தானே இருக்கு. வலது கை பக்கத்துல இருந்தா தட்சணமா இல்லையோ தெற்கு. இவர் என்ன நினைக்கிறார், இங்க இருக்கிறவாளுக்கு இவர் தெற்குல உதிச்சு வடக்குல அர்த்தமிக்கிறார். விவகாரம் என்ன, நமக்கு சூரியன் உதிக்கிறது, அவர் இங்க உதிச்சு இங்க அர்த்தமிச்சுட்டு இருக்கார். ஆனா இவர் என்ன நினைக்கிறார், இவர் இந்த பக்கம் திரும்பி நிக்கிறார். எல்லா யமலோகமும் பூமியை பார்த்துட்டு இருக்கு. பூமியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் உதிச்சு இந்த பக்கம் அஸ்தமித்தால் இவருக்கு வலது கை பக்கத்துல சூரியன் உதித்து இடது கை பக்கத்துல அஸ்தமிக்கிறார். வலது கை பக்கம் தட்சிணம், தெற்கு. தெற்குல சூரியன் உதிச்சு வடக்குல அஸ்தமிக்கிறார் சாருங்கிறார். இவரை என்ன சொல்றது? விவகாரம் என்னன்னா சூரியன் மாறல, ஆக்சிஸ் மாத்திருச்சு. விவகாரம் கவனிக்கணும். இப்ப என்ன பண்றது உபனிஷத்து, இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கு பூமியில இருக்கிறவாளுக்கு கிழக்குல உதிச்சு உதிச்சு மேற்குல அஸ்தமிச்சார். ஆனா இங்க இருக்கிறவாளுக்கு அதே சூரியன் தான். ஆனா இங்க இருக்கிறவா இவ இந்த பக்கம் திரும்பி இருக்க, இந்த லோகம் முழுக்க பூமியை பார்த்துட்டு இருக்கு. ஆகையால் என்ன ஆயிடுதுன்னா இங்க இருக்கிறவாளுக்கு அவ தட்சிணத்துல அஸ்தமிச்சு உதிச்சு உத்தரத்துல அஸ்தமிக்கிறார். அதே மாதிரியே இங்க இருக்கிற இவர் இந்திர லோகத்துல அமராவதியில இந்த இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா இவர் எதை பார்த்துட்டு இருக்கார், பூமியை பார்த்துட்டு இருக்கார். இவருக்கு என்ன ஆச்சுன்னா தனக்கு பின்னால உதிச்சு சூரியன் முன்னால அஸ்தமிக்கிறார் இல்லையா, முதுக்கு பின்னால உதிச்சு இங்க அஸ்தமிக்கிறார். இவர் என்ன நினைக்கிறாரா, இவர் அடாடா இது கிழக்குல உதிக்க மேற்குல உதிச்சு கிழக்குல அஸ்தமிக்கிறார. இவர் இந்த பக்கம் இருக்கார், இவருக்கு இந்த பக்கமானது உத்தரம், இந்த பக்கம் தட்சணம். ஆனா இங்க என்னடா ஆச்சுன்னா இவர் பின்னால மேற்குல உதிச்சு கிழக்குல அஸ்தமிக்கிறார். இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான விவகாரம் இவருக்கு இப்படி தோன்றது. அதே மாதிரி இந்த சூரியனானவன் இங்க இருக்காரு வச்சுக்கோ. இவர் என்ன பண்ணிட்டார் சுவாமின்னா, இவர் இந்த பக்கம் பூமியை இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு உத்தரத்துல உதிச்சு தட்சிணத்துல அஸ்தமிக்கிறார். இப்படி ஒரு சூரியன் உதித்து அஸ்தமித்தாலும் அந்தந்த இடத்துல இருக்கா போல அப்படி எப்படி ஏற்படுறது. இதுதான் விசேஷமாக சொல்லியிருக்கு உபநிஷத்துல. அது எப்படி கிழக்குல உதிச்சு மேற்குல அஸ்தமிக்கிறதா நாம் பார்த்திருக்கோம். வடக்குல உதித்து மேற்குல அஸ்தமிக்கிறதோ கிழக்குல இதெல்லாம் வரவே வராது, முடியவே முடியாதுன்னா இதான் ரகசியம். இது உபனிஷத்துல இத சொன்னத, இந்த ஆன்சர் சொன்னது இதெல்லாம் இப்படிதான் சொல்லிருக்கு உபனிஷத்துல. ஆனா இந்த சமாதானம் சொன்னதுக்கு யாருன்னு திருஞான சம்பந்தர் அவருடைய பாட்டுல பாடியிருக்க. ஆனா இந்த விவகாரம் இந்த பாட்டை கடக்கல. இப்ப ஆச்சாரியால் சொல்லியிருக்க. ஆச்சாரியர்களும் ஆனந்தகிரி வரைக்கும் வந்திருக்கு. ஆனந்தகிரி வியாக்கியானத்துல இதெல்லாம் விசேஷமா இருக்கு. இவ்வளவும் சொல்லியிருக்கு. இப்படி இந்த சூரியனானவன் இவருடைய கதியானது அந்தந்த லோகத்துல இருக்கும். அதப்புறம் இலாவிருத்தம்னு இந்த இடத்துல இருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த இலாவிருத்தத்துக்கு மேல 100 யோஜனங்கள் அப்படின்னு 200 மைலுக்கு மலை இருக்கான். அதனால இங்க இருக்கிறவங்களுக்கு என்னடா ஆச்சுன்னா சூரியன் உச்சிக்கு வர பரிஜந்தம் கண்ணுக்கே தெரியாது, இருட்டாத்தான் இருக்கும். மத்தியானம் 12 மணிக்கு தான் சூரியன் உதிப்பார். எங்க உதிக்கிறான்னு அவளுக்கு உதிக்கிற காலத்தான் மேலதான் தெரியும். உதிக்கிறதெல்லாம் தெரியாது. நல்லா சூரியன் ஒரே செகண்ட்ல இருட்டு இருக்கும். இருட்டு போனா டக்குன்னு முடிச்சு வந்துடும். அந்த முடிச்சு வந்தாச்சுன்னா அதனால இவர் தான் மேல உதிக்கிறார், கீழே அஸ்தமிக்கிறார் அப்படிங்கிறானா இலாவிரதத்துல இருக்கிறவா. இது வரைக்கும் சூரியனானவன் ஒரே இடத்துல உதிச்சு ஒரே இடத்துல அஸ்தமித்தாலும் அந்தந்த ஊர்ல இருக்கிறவா எப்படி அதை நினைக்கிறா. கிழக்குல உதிச்சு மேற்குல அஸ்தமிக்கிறதுங்கிறது பூலோகத்துல இருக்கிறவாளுக்கு, இங்க இருக்கிறவாளுக்கு தெற்குல உதித்து வடக்குல அஸ்தமிக்கிறார். இங்க இருக்கிறவாளுக்கு மேற்குல உதித்து கிழக்குல அஸ்தமிக்கிறார். இங்க இருக்கிறவாளுக்கு ஒரு உத்தரத்துல வச்சு தட்சிணத்துல அஸ்தமிக்கிறார். அதே மாதிரியே இலாவிரதத்துல இருக்கிறவாளுக்கு இவாளுக்கு மலை இருக்கிறதுனால, மலை இருக்கிற பர்யந்தம் அவளால பார்க்க முடியாததுனால மத்தியானம் 12 மணிக்கு ஒரே ஒரு செகண்ட்ல காணப்படுவார், டக்குன்னு இறங்கி விடுவார். இப்ப நார்வே எல்லாம் போனா 3 மாசத்துக்கு வெளிச்சமே இருக்காதான், ஒரே இருட்டாத்தான் இருக்கும். 3 மாசத்துக்கு தூங்கிட்டே இருக்கலாம். நம்ம ஊர்லயே தூங்குற. பெங்களூர்ல போனீங்கன்னா
9 மணி வரைக்கும் எழுந்துக்க மாட்டேங்கிறான் சார் யோகா. அது சீதளமான பிரதேசம் இருக்கட்டும், அங்கே தூங்குறாங்க விசேஷமே. ஏன்னா அப்படி இது வரைக்கும் இது வெவ்வேறு திக்குல இருக்கிறவா எப்படி உதிக்கிறான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன அம்சம் ஒண்ணு இருக்கு. பகவான் சூரியன் இங்க இருக்காருன்னு வச்சுப்பா, இங்க இருக்காருன்னு வச்சுட்டேன்னா இவர் மத்தியானம் 12 மணிக்கு இங்க இருக்கார். அப்ப இது 9 மணி இந்த இடத்துல. ஏன்னா இங்க இருக்கிறது காலமே 6 மணி. காலமே 6 மணிக்கு இங்க வெளிச்சம் ஆரம்பிக்கிறது, இதாவது அஸ்தமிக்கிறது. இது இங்க இருக்கிறப்போ காலமே 6 மணி ஆகும். இங்க 9 மணி, இங்க 12 மணி, இங்க வந்து மத்தியானம் 3 மணி, இங்க 6 மணி. சூரியன் இங்க இருக்கும் பொழுது இந்த கோணத்துல அஸ்தமிக்கிறார், இந்த கோணத்துல உதிக்கிறார். அதனால திரிகோண அந்தர தீபிகா, திரிகோண 3 கோணங்கள். இந்த 3 கோணங்களுக்கு நடுவுல ஒளிச்சுண்டு இருக்கார். எங்க அம்பாள் இங்க இந்த சூரிய மண்டலத்துக்குள்ளதானே இருக்கா. திரிகோண அந்தர 1 2 3, இந்த 3 கோணங்களுக்கு நடுவுல அம்பாள் ஒளித்து கொண்டு இருக்கா, தீபமாக இருக்கிறார். இப்படி ஒரு அர்த்தம் அடிக்க. அதே போல சூரியன் இங்க இருப்பாரையானால் இங்க அஸ்தமனம், இங்க சாயங்காலம் 3 மணி, இங்க இருந்தனா மத்தியானம் 12 மணி, இந்த இடத்துல காலமே 9 மணி. இங்க இடத்துல இப்பதான் உதிக்க போறார் சூரியன், இங்க இருக்கார் இப்பதான் உதிச்சுட்டு இருக்காரு பகல் 6 மணி. இங்க இருந்தாரையானால் இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த கோணமும் ஒழிக்கிறார். இது ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கார். திரிகோண அந்தர தீபிகா 3 கோணங்கள், இந்த நடுவில் இருக்கக்கூடியதான ஈசானவாய் ஆகிரிய கோணங்களை கூட பிரகாசிக்கிறார். சொன்னேன்னா இது 12 மணின்னா இங்க மத்தியானம் 3 மணி, இங்க ராத்திரி 12 மணி, அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணி இங்க. அதே மாதிரி இங்க காலமே 9 மணி, இங்க 6 மணி. இப்ப 3 கோணங்களையும் நடுவில் இருக்கிற கோணங்களையும் பிரகாசிக்கிறார். அப்படின்னு விசேஷமாக இந்த திரிகோணாந்தர தீபிகாங்கிறதுக்கு 2 அர்த்தம் பண்ணியிருக்கார் பாஸ்கர் ராயர். இப்படி நம்ம புரிஞ்சுட்டாதான் உபனிஷத்துல இருக்கிற அம்சங்கள் புரிஞ்சுக்க முடியும். சூரியன் உத்தரத்துல அஸ்தமிக்கிறார், தட்சிணத்துல உதிக்கிறார், இல்ல வடக்குல அஸ்தமித்து வடக்குல உதித்து தெற்குல அஸ்தமிக்கிறார்னு சொன்னா பார்க்க முடியுமா? இப்ப நீங்க ஆக்சுவலா பாக்கலாம். இங்க ஆக்சுவலா பார்த்தா இவர் இந்த பக்கம் திரும்பி நிக்கிறார், இவருக்கு வந்து வலது கை இந்த பக்கம் இருக்கு, வலது கை இந்த பக்கம் இருக்குமே, அது தட்சிணம் தெற்கு இவருக்கு. அதே இந்த பக்கம் இடது கை இருக்கு, இது வடக்கு. அதனால விவகாரம் தெற்குல உதிச்சு வடக்குல அஸ்தமிக்கிறான்னு இவர் நினைக்கிறார். எப்படி வித்திரபர ஸ்துதி. இதுதான் விசேஷமாக சாந்தோக்கியோபனிடத்துல 10வது 3வது அத்தியாயத்துல 10வது கண்டத்துல இதை பத்தி விசேஷமா சொல்லியிருக்கார். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். இதை நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் வாசிச்சுட்டா தான் இதை புரிய முடியுங்கிறதுக்காக இவர் பாஸ்கர் ராயர் விசேஷமாக ஆச்சாரியால் சொல்லியிருக்க. அதுலயும் ஆச்சாரியால் சொன்னதான் அந்த திரவிட சிஷ்யனுடைய அத்திராகுர் ஆச்சாரியாக அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த வெறுமன உபனிஷத்தை படிச்சா அது இவ்வளவு அழகா புரியாது. அதனாலதான் இது திரிகோணாந்தர தீபிகாங்கிற நாமாவளியும் மதுமதிங்கிற நாமாவளியும் இருக்கிறத எடுத்து விசேஷமா பார்ப்போம். இதுக்கு மேல் பாகமானது அடுத்த பாகம் அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரகாங்கிற நாமாவை அடுத்த வாரம் பார்ப்போம்.